ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ரூம் ஹீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மகாராஷ்டிரா பிராண்ட்லேருந்து ஒரு ரூம் ஹீட்டர் வாங்கியிருந்தேன். கரண்ட்லி நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். அண்ட் இங்கே டெம்பரேச்சர் வந்து வின்டரில் பயங்கர லோவாக போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து எனக்கு இந்த ரூம் ஹீட்டர் தேவைன்னு வாங்கியிருக்கேன். இந்த ரூம் ஹீட்டர் வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ரூமில் இருக்கீங்க, ரூம் ஃபுல்லாக ஹீட் ஆகணும்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஹீட்டர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்னஸ் தெரியாமல் மெயின்டைன் ஆகும், வார்மாக இருக்கும். இந்த ஹீட்டர் வந்து நான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் தான் போட்டிருந்தேன். பட் இருந்தாலுமே இந்த கவரோட டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு நைட் வாங்கினதுனால நான் சரியாக கவனிக்கல. இந்த ஹீட்டருக்குள்ளே வந்து 2 ராட் இருக்கும். அதில் டாப் ராட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி அண்ட் கார்னரில் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக இருக்கிறதுனால அது ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வேணால் சர்வீஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே 2 ராட் இருக்கும். அதுதான் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். மேலே வந்து ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ அதனால் வந்து நமக்கு கரண்ட் ஷாக் எதுவும் அடிக்காது. அண்ட் இதில் வந்து 2 ஸ்விட்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டாப் ஒன்னோட ராடோடது, செகண்ட் இருக்கிறது வந்து பாட்டமில் இருக்க ராடோடது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு 2மே வேணும்னா நீங்கள் 2மே ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஹீட்டர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஏர் ஃப்ளோ இருக்கிறதுக்கு அண்ட் வந்து நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வீக் அந்த மாதிரி குவாலிட்டிலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து எதுவும் கவர் பண்ணக்கூடாது. லைக் இப்போது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஏதாவது கவர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் ரன்னிங்கில் இருக்கும்போது மேலே கிளாத்தோ இல்லை பிளாஸ்டிக்கோ எதுவும் போடக்கூடாது. அதுலேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, ஸோ அப்போ வந்து ஃபயர் இல்லைன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஹீட்டரில் கொடுத்துருக்க பிளாஸ்டிக் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஹீட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்க பொசிஷனில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். பக்கத்தில் வந்து ஃபயர் ஆகிற மாதிரி எந்த லிக்விட் கேஸஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் பாத்ரூம், ஷவர் கிட்ட, ஸ்விம்மிங் பூல் கிட்டலாம் இந்த ஹீட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கர்டன், கிளாத், ஃபர்னிச்சர்ஸ்லேருந்தும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வால்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒரு 1/2 மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கிட்ட போகக்கூடாது. அண்ட் கிளாத்தை வச்சு எக்காரணம் கொண்டும் அந்த ராடில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறீங்கனாலும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோல்ட் ஆனதுக்கு அப்புறமா நார்மலாக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் துடைக்கலாம். இல்லை ஏதாவது க்ளீனிங் லிக்விட் இருக்குன்னா அவுட் சைடில் மட்டும் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலாம். உள்ளே வந்து நீங்கள் எதுவும் துடைச்சிடாதீங்க. அந்த கிரிட்டை வேணால் நீங்கள் தொடங்க, உள்ளே இருக்க ராடை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸ்விட்ச் ஆனில் இருக்கப்போ நீங்கள் வந்து வெட் ஹேண்டில் அதை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குழந்தைங்க கிட்ட வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க டியூப் வந்து குவாட்ஸ்ன்ற மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஹீட்டர் மட்டும் ராட் ஆன் ஆனால் போதும்னா ஒரு ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணுங்கள். இல்லை 2மே வேணும்னா நீங்கள் 2யுமே ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா அந்த ராட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ராட்லேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ஒரு ராடே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது ஒரு ரூம் கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்கு. ஒயரோட லென்த் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ப்ளக் பாயிண்டில் பண்ணிவிட்டு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இல்லை மேலே இருக்குன்னா கீழே ஏதாவது ஸ்டூல் அந்த மாதிரி வச்சு தான் வைக்கணும். நீங்கள் பேக் சப்போர்ட் இருக்க மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக் சைடில் அட்லீஸ்ட் ஒரு 5 சென்டிமீட்டராவது கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதுமே இமீடியட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எந்த ராட் ஆன் பண்ணுறீங்களோ அந்த ராடில் வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து 400 வாட்ஸ் ஒரு ராடுக்கு. 2 ராடும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 800 வாட்ஸ் ஆகும். இதில் வந்து டைமர் ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணணுன்னா நீங்களாக எழுந்து ஆஃப் பண்ணணும், இல்லை ஃபோனில் டைமர் வச்சுக்கணும். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா குழந்தைங்க கிட்ட வைக்காதீங்க, ரொம்ப தூரமாகவே வச்சுருங்க. தூக்கத்தில் அவங்க தெரியாமல் இதை டச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ராட் டேமேஜாக இருந்தாலுமே அது ஒர்க் ஆகுறதுல எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் அதை ரிட்டர்ன் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாரண்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.